ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 38வது ஸ்லோகம். இதுவரைக்கும் பகவான் ஆத்மானாத்ம விவேகம், தர்மாதர்ம விவேகம் இவற்றை உபதேசம் பண்ணி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எந்த கோணத்தில் பார்த்தாலும் கவலைப்படுவது என்பது பொருத்தமற்றது என்பதை அர்ஜுனனுக்கு பொறுமையாக உபதேசம் பண்ணினார் பகவான். கடைசியாக 37வது ஸ்லோகத்தில் நீ மனசில் நிச்சயம் பண்ணி கொண்டு உன்னுடைய கடமையாகிய இந்த தர்ம யுத்தத்தை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அழுத்தமாக சொன்னார் பகவான். ஆனால் அர்ஜுனனுடைய மனசில் இன்னும் தைரியத்தை நன்றாக வரவழைக்கிறதுக்காகவும் வாழ்க்கையினுடைய பல உண்மைகளை எல்லாம் நன்றாக விளக்கி சொல்லுவதற்காகவும் பகவான் உபதேசத்தை தொடர்கிறார். இந்த 38வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை சுருக்கமாக தொடங்குகிறார் பகவான். இந்த கிருத்த நிச்சயா அப்படின்னு சொன்னால் நிச்சயம் பண்ணி கொண்டு எழுந்திருக்க வேண்டும் என்று பொருள். அது எப்படி நிச்சயம் பண்ணுறது, அதை அழகாக இங்கே சொல்லி கொடுக்குறார் பகவான். நீ ஒன்று பண்ணணும் அர்ஜுனா, இந்த யுத்தம் பண்ணினா ஒன்று நமக்கு வெற்றி வரும், இல்லாட்டி தோல்வி அடையலாம். ஜெயமோ அபஜயமோ, அபஜயம் அஜயம். ஜெயம் இருந்தால் நமக்கு லாபம், அஜயம்னா நமக்கு அலாபம். லாபம் இருந்தால் நமக்கு சுகம், அலாபம்னா துக்கம். இந்த அஜயம் அலாபங்கிறது புரியும் உங்களுக்கு. தோல்வி அல்லது நஷ்டம் இது ஏற்பட்டால் நமக்கு துக்கம் ஏற்படும். வெற்றி அதனால் உண்டாகிற லாபம், அதனால் நமக்கு சுகம் கிடைக்கும். ஆக வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ அதை நாம் என்ன பண்ணணும், அதை நம்ம விரும்பவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. அதுதான் சொல்கிறார் சமே கிருத்வா. இந்த சமமாக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகவத்கீதையில் அடிக்கடி வரப்போகிறது. வாழ்க்கையில் பேலன்ஸ்டாக இருக்கணும். இன்பத்தில் நாம் துள்ளிடக்கூடாது, துன்பத்தில் துவளக்கூடாது. இதுதான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குற ஒரு உபதேசம். சுகத்தில் நமக்கு விருப்பம் இருக்குது, துக்கத்தில் நமக்கு வெறுப்பு இருக்குது. விருப்பு வெறுப்பிலிருந்து நாம் விலகிடணும். அது நாம் மனசில் நம்ம தான் பண்ண முடியும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிலைத்தது கிடையாது. எனவே இன்பத்தை விரும்பவும் வேண்டாம், துன்பத்தை வெறுக்கவும் வேண்டாம். துன்பத்தை வெறுக்காமலும் இன்பத்தை விரும்பாமலும் இருந்தோமானால் அதற்கான அறிவுபூர்வமான சிந்தனையோடு நாம் அதை மேற்கொள்வோமே ஆனால் நம்முடைய மனசில் சஞ்சலம் அதிகமாக இருக்காது, குறைந்துவிடும். அதைத்தான் பகவான் சொல்கிறார். நீ ஒன்று பண்ணணும் அர்ஜுனா. என்ன நிச்சயம் பண்ணிக்கணும் தெரியுமா? மனசில் வெற்றி வந்தால் என்ன, தோல்வி வந்தால் என்ன, லாபம் வந்தால் என்ன, நஷ்டம் வந்தால் என்ன, அதனால் சுகம் ஏற்பட்டால் என்ன, துக்கம் ஏற்பட்டால் என்ன, இதெல்லாம் மனசில் ஏற்படுற எண்ணங்கள் தானே. சுகங்கிறது ஒரு வகையான எண்ணம், துக்கங்கிறது ஒரு வகையான எண்ணம். அதை நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதை விரும்பவோ வெறுக்காமலோ இருக்கிறதுக்கு நாம் பழகிக்கணும். வேறு சாய்ஸ் கிடையாது, பழகித்தான் ஆகணும். அதுக்கு நிறைய வழிமுறைகளை உபதேசம் பண்ண போகிறது கீதா சாஸ்திரம். இந்த மனசில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை முதல்ல சம்பாதிச்சுக்கோ. என்ன வந்தாலும் சரி, நான் அதை விரும்பவோ வெறுக்கவோ மாட்டேன் அப்படின்னு மனசில் ஒரு நிச்சயத்தை நீ பண்ணிக்கணும். அவ்வாறு நீ மனசில் உறுதி செய்து கொண்டு ததா பிறகு யுத்தாய உன்னுடைய ஸ்வதர்மமான யுத்தத்தின் பொருட்டு நீ என்ன பண்ணணும்னா யுஜ்யஸ்வ உன்னை நீ இணைச்சுக்கோ. உன்னுடைய உடம்பும் மனசும் இந்த யுத்தத்தை கடமையை பொறுப்பாக செய்கிற ஒரு தன்மையில் ஈடுபடட்டும். அப்படி பண்ணினியானா இந்த விருப்பு வெறுப்பை நீ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, விருப்பு வெறுப்பிலிருந்து விலகிக்கிறதுக்கு நீ உன் மனசை பழக்கிட்டியானா பாபம் ந அவாப்ஸ்யசி. ஏவம் கரோதி சேத், இவ்வாறு நீ
மனசில் ஒரு திருட நிச்சயத்தை செய்து கொண்டு உன்னுடைய கடமையை செய்ய ஆரம்பிச்சியானா உனக்கு பாபம் வராது. நம்ம பிராக்கெட்டில் போட்டுக்கணும், புண்ணியமும் வராது. ஆக புண்ணியமும் பாபமும் வராதுன்னா மனசில் அமைதி ஏற்படும் அர்த்தம். பாபத்தோட பலன் துக்கம், புண்ணியத்தோட பலன் சுகம். இதுதான் சாஸ்திர நிர்ணயம். ஆகவே பகவானிடத்தில் வச்சிருக்கிற பக்தி பூர்வமான அறிவுனால நீ துக்கத்தை ஜெயிச்சுடுற. அப்போ என்ன பண்ணுறது? பாபம் ஒன்றும் வேலை செய்யலேன்னு தானே அர்த்தம். பாபத்தோட பலன் துக்கம் கொடுக்கறது. துக்கத்தை நீ வெறுக்கிறது இல்லைன்னு சொன்னால், துக்கத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை நீ அடைந்து விட்டாயேயானால் பாபம் வலுவிழந்து போயிடுறது. ஆகவே உனக்கு மனசு சுத்தமாகிறது, மனசில் அமைதி ஏற்படுகிறது தான் இதனுடைய கருத்து. இது கர்மயோகத்தினுடைய சாரம். இனிமே பகவான் இதை விளக்கி சொல்ல போகிறார். ஆகவே ஜயாஜயௌ லாபாலாபௌ சுகதுக்கே சமே கிருத்வா ததா யுத்தாய யுஜ்யஸ்வ என்று அழகாக பகவான் உபதேசம் பண்ணியிருக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம். ஹரி ஓம்.